Hi students, welcome back to Max Navigator. Exercise 10.2 ல 7th question பார்க்கலாம். Two concentric circles are of radii 5 cm and 3 cm. அதாவது two concentric circle என்ன அர்த்தம்? அதோட center of a circle ஒரே மாதிரி இருக்கு. ஒரே பாயிண்ட் தான். ஒரு பெரிய சர்க்கிள் ஒன்று இருக்குது and then ஒரு குட்டி சர்க்கிள் ஒன்று இருக்குது. ரெண்டுத்துக்குமே center of a point இது சேம் பாயிண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து நான் காம்பஸை இங்கே வச்சு இங்கேருந்து இங்கேத்துக்கு நான் ரொட்டேட் பண்ணி ஒரு சர்க்கிளை போட்டேன்னா அதே பாயிண்டில் இன்னொரு ஃபஸ்ட்டு சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். ஓகே, அண்ட் தென் இதே சர்க்கிளோட இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்தே நான் 5 சென்டிமீட்டர் லென்த்தில் ரேடியஸில், ஓகே, இந்த லென்த் எவ்வளோ 5 சென்டிமீட்டர் ரேடியஸில் I have drawn one more circle. Okay, find the length of the chord of the larger circle which touches the smaller circle. அதாவது ஒரு கார்டு ஒன்று இருக்கான், அது எங்கே டச் பண்ணுதுன்னு கேட்டால் எதோட கார்டு? இந்த பெரிய சர்க்கிளோட கார்டு. நான் இங்கே போடுறேன் பாருங்கள் ஒரு நிமிஷம். ஸோ இந்த பெரிய சர்க்கிளுக்கு கார்டுன்றது நம்ம எதை வேணால் போடலாம். இது எல்லாமே என்ன பெரிய சர்க்கிளோட இந்த பிக்கர் சர்க்கிளோட கார்டு தான். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க? that should touches the smaller circle. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இந்த சர்க்கிள் வச்சு குட்டி சர்க்கிளோட பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி ஒரு கார்டு நம்ம போடுறோம். புரியுதா? அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இப்போ பேலன்ஸை போடணும். பார்க்கலாமா எப்படி சால்வ் பண்ணலான்னு? ஸோ அகெயின் பாருங்கள், டூ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஆஃப் ரேடியை 5 சென்டிமீட்டர் அண்ட் 3 சென்டிமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு இது சென்டர் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ ஈவன் 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள். அண்ட் தென் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன? இந்த சர்க்கிளை நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ இது வரைக்கும் எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். ஓகே, அண்ட் யூ ஹாவ் ட்ரான் அ கார்டு. அந்த கார்டு எங்கே டச் பண்ணணுமா? இட் ஷுட் டச்சஸ் த ஸ்மாலர் சர்க்கிள். ஓகே, அண்ட் அந்த கார்டோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. பார்த்துடலாம். ஸோ லிசன், இப்போ நம்ம இந்த டயக்ராமில் எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துடலாம். சென்டர் ஆஃப் அ சர்க்கிள் ஓ, அண்ட் தென் இந்த கார்டு இருக்குல்லம்மா, இந்த கார்டுக்கு பிக்யூன்னு நம்ம நேம் கொடுத்தாச்சு. பிக்யூன்றது இந்த கார்டோட நேம். ஆனால் இந்த கார்டு எப்படிப்பட்ட கார்டாக இருக்கணும்? இட் ஷுட் டச் த ஸ்மாலர் சர்க்கிள். ஓகே, தென் வேறு என்னெல்லாம் பார்க்கலாம்? இந்த ஓபின்றது என்ன? ஓபின்றது இந்த பிக்கர் சர்க்கிளோட ரேடியஸ். அப்போ இது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும்? 5 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், இப்போது இந்த கார்டுன்றது நான் என்ன சொன்னேன்? பிக்கர் சர்க்கிளோட கார்டு. ஆனால் இந்த குட்டி சர்க்கிள் இருக்கான்ல, அவனுக்கு இவன் என்ன வேணும்? டேஞ்சன்ட் இல்லையா? ஏன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு பேர் நம்ம எஸ் கொடுத்துக்கலாமா? இந்த எஸ்ஸில் இந்த குட்டி சர்க்கிளை அவன் டச் பண்ணுறான். அப்போது இந்த குட்டி சர்க்கிளை அவன் இங்கே டச் பண்ணும்போது இந்த லைனுக்கு பேர் என்ன? ஓஎஸ்ஸுக்கு பேர் என்ன? ரேடியஸ் ஆஃப் அ ஸ்மால் சர்க்கிள். அதானே அந்த குட்டி சர்க்கிளோட ரேடியஸ் தானே இந்த ஓஎஸ். அண்ட் அதோட லென்த் எவ்வளோ? 3 சென்டிமீட்டர். அண்ட் தென் இந்த ரேடியஸ் அந்த எஸ்ஸை எங்கே எப்படி கட் பண்ணும்? 90 டிகிரி ஆங்கிளில் கட் பண்ணும் இல்லையா? ஏன்னா இட்ஸ் அ தியரம் ஆஃப் 10.1. அதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சர்க்கிளோட ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் 90 டிகிரியில் கட் பண்ணும். தட் இஸ் பர்பண்டிகுலராக கட் பண்ணுன்றது கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ கிவன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை வச்சு இப்போ நம்ம இந்த கொஷனை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். பாருங்க, PQ இஸ் அ கார்ட் ஆஃப் லார்ஜர் சர்க்கிள் இல்லையா? இந்த PQன்றது என்னன்னு சொன்னேன்? இட்ஸ் அ கார்ட் ஆஃப் அ லார்ஜர் சர்க்கிள். ஆனால் அவனுக்கும் அந்த குட்டி சர்க்கிளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இட்ஸ் அ டேஞ்சன்ட். அப்போ என்ன எழுதணும்? பட் ஸோ இது டேஞ்சன்ட்னு சொல்லிட்டோம்னா அப்போ என்ன ஆகும்? tangent is perpendicular to the radius இல்லையா? இந்த tangent PQன்றது is perpendicular to radius OS இல்லையா? இப்போ அதை மென்ஷன் பண்ணிடலாமா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க, tangent is perpendicular to radius OS. இதை ரிட்டர்ன் எழுதியாச்சு. at the point of contact S. இந்த point of contactல Sல என்ன ஆகுது? it is perpendicular இல்லையா? அப்போது நம்ம ஆங்கிள் எப்படி எழுதலாம்? therefore angle OSP is equal to 90 டிகிரின்னு சொல்லலாமா? ஸோ 90 டிகிரி தானே? பிகாஸ் ஆஃப் தியரம் 10.1. தியரம்
10.1 படி என்ன ஆகும், ஒரு டேஞ்சண்ட்டும் ஒரு ரேடியஸும் பர்பெண்டிகுலராக வெட்டிக்கும். ஓகேயா? தென் ஒன்ஸ் இது 90 டிகிரி ஆங்கிள் எஸ்ன்றது 90 டிகிரின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அப்போது இந்த ஓபின்றது ஹைப்போடென்யூஸ், இந்த எஸ்பி உங்களுக்கு ஆல்டிடியூடாக வரும் அண்ட் ஓஎஸ் உங்களோட பேஸை மாறிடும். பார்க்கலாமா? ஸோ ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் ஹைப்போடென்யூஸ் OS square plus SP square. OP square எவ்வளோமா? 5 cm plus OS 3 square plus SP you have to find out. So இப்போ இதை என்ன பண்ணலாம்? SP square is equal to 5 square minus 3 square, that is 25 minus 9, you will get 16. This is your SP square, therefore SP is equal to plus or minus 4. Yeah, SP இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? This is 4 cm. Okay, இதில் one more thing you have to listen. Perpendicular line drawn on the card. ஒரு கார்டு மேலே நம்ம ஒரு perpendicular லைனை வரைஞ்சோம்னா that touches the center. அதாவது ஒரு perpendicular லைனை touches the center of a circle அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு ரேடியஸ். அப்போ அந்த கார்டை டச் பண்ணுச்சு அப்படின்னா இந்த கார்டை அது பைசெக்ட் பண்ணுது அப்படின்றது ஒரு ரூல். புரியுதா? நல்லா கவனிங்க. perpendicular line here it is OS, it is drawn on the card. கார்டுக்கு மேலே நம்ம அந்த ஒரு perpendicular லைனை ட்ரா பண்ணுறோம். இங்கே கார்டுன்றது PQ. பாருங்கள், இந்த PQன்றது தான் அந்த கார்டு. இந்த PQன்ற இந்த கார்டு மேலே நம்ம PQன்ற இந்த கார்டு மேலே நம்ம OSன்ற ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த லைன் எதை டச் பண்ணுது? சென்டர் ஆஃப் அ சர்க்கிளை டச் பண்ணுச்சுன்னா, திஸ் இஸ் யுவர் சென்டர் ஆஃப் அ சர்க்கிள் இல்லையா ஓன்றது, அப்படி டச் பண்ணுச்சுன்னா அப்போ இந்த கார்டை அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுது? ஹாஃப் அண்ட் ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுதுன்றது. அப்படின்னா அப்போ இந்த பக்கம் SP 4ன்னு சொன்னால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கமாக 4 தானே? புரியுதா? ஸோ இதை மட்டும் இப்போ நம்ம எழுத போகிறோம். Perpendicular line drawn on the card touches the center, bisects the card. அந்த கார்டை bisect பண்ணுது. Therefore, SP is equal to QS is equal to 4 cm. ரெண்டு பேருமே 4 cm ஆயிடுவாங்க. அந்த கார்டு 8 cm. ஸோ இப்போ கொஷின் என்ன? கார்டோட லென்த் தானே நம்மளை கேட்குறாங்க, PQ. ஸோ PQ is equal to என்னம்மா? SP plus QS, that is 4 plus 4, you will get 8 cm. This is your answer. Got it? Easy தானே இருக்கு? Thank you students. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.